ஓகே கேஸ், இப்போ இருக்கிற கரண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்பானுங்களே, கரண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ், இந்த லாக்டவுன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபார்மேட் எது கிரிக்கெட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது T20 தான். ஏன் T20 வந்து எல்லாரும் ஈஸியாக பார்க்குறானுங்கன்னா IPL ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ஈஸியாக பார்க்குறானுங்க. அது மட்டும் இல்லை, குவைட் அ பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஈஸியாக ஒரு மேட்சே பார்த்து முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 and 5 hours வந்து ஒரு மேட்சே பார்த்து முடிச்சிடலாம். பட் டெஸ்ட் ஓடியெல்லாம் அந்த மாதிரி இல்லை, இட்ஸ் டையிங். அதுதான் சிம்பிளானது, டெஸ்ட் அண்ட் ஓடிஐ வந்து டை ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச T20னால இந்த வேர்ல்ட் கப் வந்து ஃபேமஸாக இருக்கும். இந்தியா இப்போ கப் அடிச்சாச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மொத்தம் 9 seasons ஆஃப் வேர்ல்ட் கப் நடந்திருக்கு, T20 வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. அந்த 9 seasonsையும் நம்ம ரேங்க் பண்ண போறோம். ஒஸ்ட்ல இருந்து பெஸ்ட் சீசன் எதுன்னு ரேங்க் 9ல இருந்து ரேங்க் 1 வரை ரேங்க் பண்ண போறோம். எந்த சீசன், எந்த இயரோட T20 வேர்ல்ட் கப் வந்து பெஸ்ட் அப்படின்னு, எது ஒஸ்ட் எது பெஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கேட்டகரியில இருக்கிறது வந்து எப்படி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன், வைப்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன், எது வந்து லெவல் 1ல ரேங்க் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த சீசன் எப்படி இருந்திருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வைப், மெயினானது வைப். அந்த இயரோடைய வேர்ல்ட் கப் வந்து எல்லாரும் மெமரியிலையும் அப்படியே இருக்கணும். ஓ அந்த வேர்ல்ட் கப்பா, அந்த வேர்ல்ட் கப்ல இதெல்லாம் நடந்துச்சுப்பா, இந்த சிச்சுவேஷனா நடந்துச்சுப்பா, இந்த மாதிரி மேட்ச்லாம் நடந்துச்சு, அது நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் வைப் தான் மேட்டர். வைபு, க்ரௌடு, அட்மாஸ்பியர், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்து ரேங்க் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் சார். ஓகே, ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட் 2 T20 வேர்ல்ட் கப் சீசன் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுடைய சீசன், ஃபேவரட்டான சீசன் எது, ரெண்டு இயர் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்க்குறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தால் அவனுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்பர் 9ல எது வச்சிருக்கேன்னா, நான் இப்போ இங்கிலாண்டில் நடந்த 2009 T20 வேர்ல்ட் கப் தான் நான் 9ல வச்சிருக்கேன். ஏன் இந்த வேர்ல்ட் கப் வந்து 9ல வச்சிருக்கேன்னா, சிம்பிளானது, யாருக்குமே அது அவ்வளோ தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒஸ்ட் சீசன் இது, இந்தியாவுக்கு வந்து ஒரு டிசாஸ்டர். மற்றபடி கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் பீக்ல இருந்தாங்க, உமர் குல்லாம் பேய் ஃபார்ம்ல இருந்தாங்க. உமர் குல்லும் சரி, ஸ்ரீலங்காவோட கதை தெரியும், வந்து ஃபைனல் வந்து தோக்குறதே ஸ்ரீலங்காவுக்கு வேலையா போச்சு, பிரைம் ஸ்ரீலங்கன் டீம். அது மட்டும் இல்லை, எவனாவது இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்காட்டி போய் பாருங்க யூடியூப்ல. இங்கிலாந்து வெர்சஸ் நெதர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. இங்கிலாந்துல வச்சு நெதர்லாந்து இங்கிலாந்து அப்செட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நெதர்லாந்து இங்கிலாந்து தோக்கடிச்சிருவாங்க இங்கிலாந்துல வச்சு. அந்த மேட்ச் வந்து நார்மல் மேட்ச் இல்லை, செம க்ளோஸா இருக்கும், செம க்ளோஸ் மேட்ச், த்ரில்லரா இருக்கும், நெயில் பைட்டிங் த்ரில்லரா இருக்கும். ஸோ அதை வேணா போய் பாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த மேட்ச்ல மழை பெஞ்சா கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க இங்கிலாந்துல எப்படி மழை பெய்யும்னு தெரியும், மழை பெஞ்சாலும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, அந்த அம்பையர்லாம் லைட்டா மழை பெஞ்சா கூட ஒரு 10-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க, இன்ஸ்பெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. 30 மினிட்ஸ் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நம்மள சாவடிப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லை, மழை பெய்யும் அந்த மேட்ச்ல, மழை பெய்யும் போது அந்த த்ரில்லர் மேட்ச் விளையாண்டுட்டு இருப்பாங்க உட்காந்து. ஸோ இந்த மேட்ச் எனக்கு மெமரியில இருக்கிறதுனால இதை போட்டு விட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த சீசன் வந்து அவ்வளோ ஒன்று பெருசா வந்து யாருக்குமே வந்து ஞாபகமே இருந்திருக்காரு. வைப் கூட ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு இங்கிலாந்துல, பட் யாருக்குமே இது வந்து ஒரு மெமரபிள் ஒரு T20 வேர்ல்ட் கப்பா இல்லாதனால நான் 2009 வேர்ல்ட் கப்பா 9ல வச்சிருக்கேன். ஓகே, ஸோ 8ல எது வருது, 2010 வேர்ல்ட் கப்பை நான் வந்து 8ல வச்சிருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்த 2010 வேர்ல்ட் கப்பை நான் 8ல வச்சிருக்கேன். இந்த வேர்ல்ட் கப் வந்து யாரு வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா தான். இந்தியாவுக்கு இது மறுபடியும் ஒரு டிசாஸ்டரான ஒரு வேர்ல்ட் கப் தான். அந்த 10 and 9 வந்து டிசாஸ்டர் தான் சொல்ல போனா, சுத்தமா நல்லா இல்லை. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சானுங்க. இந்த 2 வேர்ல்ட் கப்லயும் ஒரு மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சானுங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா வந்து புரட்டி எடுத்துட்டாங்க. நான் உண்மையிலே ஆஸ்திரேலியா தான் வந்து கப்படிக்க போறானுங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இங்கிலாந்து சைலண்டா வந்து அடிச்சுட்டு போயிட்டானுங்க கோலிங்வுட் கேப்டன்சில. நான் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் இருப்பான், கேமரான் ஒயிட்னு ஒருத்தன் இருப்பான்ப்பா. எல்லாருக்கும் கேமரான் கிரீன் தெரியும், கேமரான் ஒயிட்னு ஒருத்தன் இருப்பான். பேய் அடிப்பான். நான் சொல்றேன்ல, பேய் அடிப்பான், மரியாதையே கொடுக்க மாட்டான், எவன் வந்தாலும் அடிப்பான். இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சை போய் பாருங்க, 2010 T20 வேர்ல்ட் கப் இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா. டேவிட் வார்னர், கேமரான் ஒயிட், ஷேன் வாட்சன் எல்லாம் சூத்தடி அடிப்பானுங்க இங்கிலாண்டை போட்டு, அந்த அடிச்சானுங்க. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் அப்செட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த செமிஃபைனல்ல கமரான் அக்மல் அடிப்பான், உமர் அக்மல் அடிப்பான், அங்க மைக்கர்சி கிழிச்சு விட்டுருவான். செமிஃபைனல் அழுதுட்டு இருப்பானுங்க பாகிஸ்தான். என்னாட்டி மைக்கர்சி 24 பால்ஸ்ல 64 ரன்ஸ், சரியான நாக் செமிஃபைனல். நான் உண்மையிலே வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ண போறான்னு நினைச்சேன். நான் உண்மையிலே அப்படிதான் நினைச்சேன். அது ஒரு நல்ல வேர்ல்ட் கப் தான், ஒரு டீசென்டானது வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தது. பட் வந்து கிரௌட் அவ்வளோ இல்லை, வைப் அவ்வளோ இல்லை, ஓரளவு டீசென்டான மேட்ச் இருந்துச்சு. இந்தியாவுக்கு ஒரு டிசாஸ்டர். பட் ஈஸியா இங்கிலாந்து வந்து நேக்கா போய் ஜெயிச்சிட்டானுங்க. கெவின் பீட்டர்சன், காலிங்வுட் இவனுங்கெல்லாம் வச்சு ஈஸியாக போய் ஜெயிச்சிட்டானுங்க, சைலண்டாக போய் ஜெயிச்சிட்டானுங்க இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துக்கு ஒரு பயங்கரமான சீசனாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் 8th வச்சிருக்கேன். ஸோ 7th எந்த வேர்ல்ட் கப் வருதுன்னா
2012 T20 வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணாங்க. இந்த வேர்ல்ட் கப்பை நான் வந்து 7ல வச்சிருக்கேன். இது வந்து ஓரளவு ஒரு டீசென்டான வேர்ல்ட் கப். நிறைய சூப்பர் ஓவர் மேட்ச் நடந்துச்சு. நியூசிலாந்துக்கு ஒரு ரெண்டு சூப்பர் ஓவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவோட ஒன்று வந்துச்சு, வேற வெஸ்ட் இண்டீஸோட ஒன்று வந்துச்சு. ரெண்டுமே தோத்துட்டானுங்க பாவம் நியூசிலாந்து. வெஸ்ட் இண்டீஸ் மறக்கவே மாட்டானுங்க, இது ஸ்ரீலங்கா சத்தியமா மறக்க மாட்டானுங்க ஃபைனல்ல தோத்ததுனால. நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் மேட்ச் போய் நம்ம தோத்தோம். சவுத் ஆப்பிரிக்காவோட போய் ஒரு மேட்ச் தோப்போம். அந்த மேட்ச் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா 30 ரன்ஸ்க்கு முன்னாடியே அவங்களை அவுட் பண்ணியிருந்தா நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, பட் அது ஒரு த்ரில்லர் மேட்ச் தான் இருந்து. லட்சுமி பதி பாலாஜினா கடைசி பவுலிங் போட்டு விக்கெட் எடுப்பாரு. பட் அதை விடுங்க மேட்ரை, ஃபைனலுக்கு வரும். ஃபைனல்ல என்ன நடந்துச்சு? அப்ப என்ன நடந்துச்சுன்னா ஸ்ரீலங்கா அப்செட் தான். ஹோம் டவுன்ல வச்சு வெஸ்ட் இண்டீஸ் அடிப்பானுங்க. முக்கியமா யாரு காரணம் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சதுன்னா மார்லான் சாமுவேல்ஸ்னு ஒருத்தன் இருப்பான். அதாவது மார்லான் சாமுவேல்ஸோட ஒரு வைப் என்னன்னா, எப்ப தேவையோ அப்ப அடிச்சிருவான், எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அடிச்சிருவான் அவன். இதுதான் மார்லான் சாமுவேல்ஸ். வெறும் 132 ரன் தான் அடிப்பானுங்க வெஸ்ட் இண்டீஸ். அதை கூட ஸ்ரீலங்காவால அவங்க ஹோம் டவுன்ல வச்சு அடிக்க முடியல. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள் டீமாவே அடைஞ்சிட்டானுங்க. இவனுங்களுக்கு கணிக்கவே முடியாது, எப்படி திடீர்னு ஒரு பெரிய டீம் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. மார்லான் சாமுவேல்ஸ் வந்து 77 என்னமோ அடிப்பான். அவன் ஒருத்தன் தான் அடிப்பான். அவன் அடிக்கடி தோத்துருப்பானுங்க. அவன் அடிக்கடி ஸ்ரீலங்கா வந்து நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தானுங்க. கடைசி பார்த்தா பட்டு விக்கெட் போயிட்டு தோத்துட்டானுங்க. அவ்வளவுதான். வெஸ்ட் இண்டீஸ் அவனுடைய ஃபர்ஸ்ட் கப் அடிச்சானுங்க டேரன் சாமி கேப்டன்சில. இது ஒரு டீசென்டான வேர்ல்ட் கப் தான். ஸோ நான் வந்து 7ல வச்சிருக்கேன். நம்பர் 6ல என்ன வேர்ல்ட் கப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2021 UAEல நடந்த அந்த வேர்ல்ட் கப் தான். இந்த வேர்ல்ட் கப் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு பேடான வேர்ல்ட் கப் இந்த வேர்ல்ட் கப். சொல்ல போனா இந்தியா வந்து பாகிஸ்தானோட தோப்பானுங்க. ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் தோக்கடிக்க மாட்டானுங்க, நம்மளை டாமினேட் பண்ணுவானுங்க. பாபர் அசாமும் அந்த ரிஸ்வான் பைலும் நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்மளை உண்மையிலே பார்க்க சோகமா தான் இருந்துச்சு. எனக்கு ஏதோ ஒரு வியர்ட் ஃபீலிங் இருந்து பாகிஸ்தானோட தோப்பானுங்கன்னு. பட் இப்படி தோப்பானுங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. இந்த 2021 வேர்ல்ட் கப் ஏன் எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னா, இந்த அராப்ல நடந்தது தான், UAEல நடந்தது, அந்த துபாய் ஷார்ஜா. எனக்கு இந்த நடந்த IPL சீசனும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிச்சு நான் சொல்றேன், எவன் டாஸ் ஜெயிச்சாலும் பவுலிங் தான் சொல்றான். மற்றபடி மேட்ச் எல்லாம் ஓரளவு நல்லா தான் இருந்து. இங்கிலாந்து சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தானுங்க. நியூசிலாந்து வந்து இங்கிலாந்துக்கு ரிவெஞ்ச் கொடுப்பானுங்க செமிஃபைனலில் போயிட்டு. 2009 வேர்ல்ட் கப் வந்து எப்படி விரட்டினானுங்களோ அதுக்கு வந்து ரிவெஞ்ச் கொடுப்பானுங்க. பட் ஃபைனல் ஓரளவு டீசெண்டாக இருந்து. கேன் வில்லியம், நான் உண்மையிலே நியூசிலாந்து தான் ஜெயிக்கிறோன்னு இருந்தேன் ஃபைனலில். பட் பாவம் வேற வழி இல்லை, கேன் வில்லியம்சனுக்காக ஜெயிக்கணும். என்ன அடி அடிப்பான் கேன் வில்லியம்சன், 85 ரன்னு அடி அடிப்பான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து கேன் வில்லியம்சன் கடைசியாக T20 ஃபார்மேட்ல வந்து நல்லா விளையாண்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன் வந்து எல்லா மேட்சுமே ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரியோ ODI மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கான். அதுதான் கடைசியா வந்து ஒரு T20 மேட்ச் மாதிரி கேன் வில்லியம்சன் விளையாண்டுட்டு இருந்தான். அந்த பழைய கேன் வில்லியம்சன் ஃபைனலில் சமையல் ஆடும். பட் கூதிமோனுங்க ஆஸ்திரேலியா அடிச்சிருவானுங்க. அதையும் போமால சை ஆஸ்திரேலியா பண்ணோம். மிச்சல் மார்ச் கத்திட்டு ஓட ஆரம்பிப்பான் பைத்தியம் மாதிரி. எப்படியோ ஜெயிச்சிருவானுங்க. பட் எனக்கு இந்த வேர்ல்ட் கப் அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா அந்த துபாயில நடந்ததுனால எப்பா பார்த்தாலும் டாஸ் ஜெயிச்சான பவுலிங்ன்றவானுங்க. சரி, ஸோ இது வந்து நிறைய இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அப்செட் கொடுத்தானுங்க ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ல. ஸோ இது மாதிரி நல்ல ஓரளவு டீசெண்டான மேட்ச் இருந்தனால நான் 6th வச்சிருக்கேன். ஸோ 5th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2014 நடந்த அந்த T20 வேர்ல்ட் கப் பங்களாதேஷ் ஹோஸ்ட் பண்ணாங்க. யாருக்காவது அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? 2014 ஒரு பாட்டு வந்துச்சு, சா 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 ஹோரி ஹோரி பான்பரையா கரோகோய். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அது பங்களாதேஷ் ஹோஸ்ட் பண்ணதுதான். இந்த வேர்ல்ட் கப் வந்து இந்த பாட்டு வந்து ஸ்ரீலங்கன்ஸ் மறந்துருக்கவே மாட்டானுங்க. பல வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கன் தோக்கடிச்சானுங்க. யுவராஜ் மறக்க மாட்டான், நான் மறக்க மாட்டேன்ப்பா யுவராஜ். அன்னைக்கு யுவராஜ் ஒரு கேம் விளாண்டான் தெரியுமா ஃபைனல்ல? மறக்கவே மாட்டேன்டா அந்த கேம் எல்லாம். ஃபர்ஸ்ட் இந்த சீசன் வந்து ஓரளவு ஒரு நல்ல சீசன் தான். அலெக்ஸ் ஹேல் செஞ்சுரி போடுறதா இருக்கட்டும், ஒரு டீசென்டான ஒரு வேர்ல்ட் கப் தான். பங்களாதேஷ்ல நடந்தது வந்து எப்பவுமே பங்களாதேஷ் ஃபேவரா தான் இருக்கும், நமக்கே தெரியும். கூதிமானுங்க எவனாலும் அவனுங்க ஆள் தான் கத்திட்டு இருப்பானுங்க உட்காந்து பங்களாதேஷ் மானுங்க. அவனுங்க தோத்து தான் போவானுங்க. பட் இருந்தாலும் இந்த வேர்ல்ட் கப் வந்து ஓரளவு டீசென்டா. மெயின் அந்த சாங் தான். அந்த சாங் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு அந்த டைம்ல. நிறைய பேருக்கு அந்த சாங் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ICCல வந்து சாங் நல்லா வரதே பெரிய விஷயம். ஒரு டைம் நல்லா தான் வந்துட்டு, அந்த டைம்ல நல்லா தான் இருந்துச்சுப்பா, நான் குரல்லாம் சொல்லலை. இப்போ வர்ற சாங்கை விட அப்போ வர்றதுலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து அந்த T20 வேர்ல்ட் கப்ல இருந்து இந்தியா பீக்ல இருந்துச்சுன்னு சொல்றதை விட விராட் கோலி பீக்ல இருந்தான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். மெயினானது அப்பதான் விராட் கோலிக்கு இந்த ரன் மிஷின் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு இருந்தானுங்க. விராட் கோலிக்கு ரன் மிஷின் எல்லாருமே ஓரளவு நல்லா தான் விளையாண்டாங்க. நல்லா விளையாடாத ஒரே ஆள் யாரு அப்படின்னா அது யுவராஜ் மட்டும்தான். ஆஸ்திரேலியா மேட்சோட மட்டும்தான் யுவராஜ் நல்லா விளையாடுவான். எல்லாருக்குமே தெரியும் யுவராஜ் ஆஸ்திரேலியானாலே நல்லா ஆடுவான். ஒரு 60 ரன் அடிப்பான். நானும் ஓகே, யுவராஜோட ஃபார்ம் வந்து அவ்வளோ மோசமா இருந்து நான் கூட ஓகே யுவராஜ் வந்து வந்துருவான், எப்படியாவது ஆஸ்திரேலியாவோட அடிச்சிட்டான்ல,
ஏதாவது பண்ணிடுவான்னு பார்த்தோன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஃபைனல் நடக்கு சரியா. ரோஹித் சர்மா ஒரு நாக்கலான்டா, அது ஒரு நாக்கே கிடையாது. 29 அடிச்சான், எவ்வளோ ஒரு 25 பாலுக்கோ என்னமோ அடிச்சான். ரஹானே வந்தோன்னா அவுட் ஆயிட்டான். விராட் கோலி மட்டும்தான் நின்று விளையாண்டுட்டு இருந்தான். அன்னைக்குன்னு பார்த்து ஸ்ரீலங்கன் காட்டில் அவ்வளோ மழை, என்னன்னு தெரில. அவங்க யூனிவர்ஸ் வந்து அவனுங்க தான் ஜெயிக்கணும்னு இருக்கா என்னன்னு தெரில. அவங்க இத்தனை நாள் வந்து ஃபைனல் வந்து தோத்தானுங்க. 2007 வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்தானுங்க, 2009 வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்தானுங்க, 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்தானுங்க, 2012 வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்தாங்க. ஸோ அதனாலயோ என்னமோ வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் தான் ஜெயிக்கணும் இந்த வேர்ல்ட் கப் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இந்த யுவராஜ் வந்து பேட்லேயே பட மாட்டேங்கி. யுவராஜ் வந்து ஆமச்சூரோட மோசமா விளாண்டான், ஆமச்சூர் பிளேயரோட மோசமா விளாண்டா. எல்லாருமே வந்து யுவராஜுக்கு தான் ஹைப் கொடுப்போம் T20 வேர்ல்ட் கப்னா. நானே வந்து யுவராஜ் தான் பொழக்க போறான் அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. பட் யுவராஜுக்கு வந்து 21 பால்ல 11 ரன் அடிச்சான், அப்படியே கொன்னுட்டான் எல்லாரையும். அதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் யுவராஜ் அவுட் ஆயிட்டான். அவுட் ஆகி தொலைஞ்சியாப்பா. ஏன்னா எப்பவுமே கோலி வந்து அந்த T20 வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டா தான் பிக்கப் பண்ண ஆரம்பிப்பான். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமை விளையாடும், அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிப்பான். அப்பதான் கோலி 16th ஓவர் வரும், அட்டி நடிப்பான், 6-4 நடிப்பான். யுவராஜ் போவான், 3 பால் டாட் பால் வைப்பான். டாட் பால் வைக்க மாட்டான், பேட்ல படாது, இல்ல அவனால அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் டோனி வருவாரு. டோனி வந்து பார்த்தா அவரும் அடிக்க மாட்டாரு, அவருக்கும் காலில் போடும். 24 யாக்கரோ என்னமோ போடுவானுங்க, குலசேகராவும் மலிங்காவும். நான் தான் சொல்றேன்ல, அந்த மேட்ச் அவனுங்க காட்டுல மழை, அவனுங்க போடுற பால் எல்லாம் அப்படியே ஆக்யூரேட்டா இருக்கு. அந்த இடத்துல ஆஃப் சைடு வைடு வைப்பானுங்க, ஒரு பால் கூட வைடு பார்த்து கரெக்டா போடுவானுங்க. இந்தியன் பேட்டரால் அடிக்கவே முடியாது, திணறானுங்க. அன்னைக்கு குலசேகரா பால அசால்ட்டா அடிப்பான் விராட் கோலிலாம், எல்லாருமே அடிப்பானுங்க குலசேகரன் பாலன்னா. அன்னைக்குன்னு பார்த்து மலிங்கா போடுறதும் குலசேகரன் போடுறதும் அடிக்கவே முடியல எவனுக்கும். ஸோ அதனாலதான் அந்த வேர்ல்ட் கப் ஒரு கர்ஸ்டு வேர்ல்ட் கப்பா என்னன்னு தெரியல. ஸோ கடைசியா வந்து ஜெயவர்தனே சங்கக்காரா வின் பண்ணது வந்து கொஞ்சம் டிசர்வ்டுன்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் ஏன்னா நம்ம வந்து 2011 வேர்ல்ட் கப்னா எத்தனை வாட்டி அவனுக்கு டிசப்பாயிண்ட் ஆவானுங்க, கடைசியா அவனுக்கு ஜெயிச்சது வந்து அந்த வேர்ல்ட் கப் தான். ஸோ அது வந்து அவங்களுக்கு மெமரபுளா இருக்கிறதுனால நான் வந்து இவ்வளவு அழுத்தி சொல்றேன் இந்த வேர்ல்ட் கப்பை. ஸோ 14 அந்த பங்களாதேஷ்ல நடந்த வேர்ல்ட் கப் வந்து நான் 5th ரேங்க்ல வச்சிருக்கேன். நம்பர் 4th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்க, ரேங்க் 4ல எது வச்சிருக்குன்னா 2022 ஆஸ்திரேலியா ஹோஸ்ட் பண்ண அந்த வேர்ல்ட் கப். இது ஒரு நல்லவே ஒரு வேர்ல்ட் கப் தான். ஆஸ்திரேலியன் வைப்பை பத்தி நமக்கு தெரியும். ஆஸ்திரேலியா நடந்தாலே ஒரு மாதிரி கிளீனா இருக்கும், ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா மேட்ச், பாகிஸ்தான் மறுபடியும் நல்லா தான் லேண்ட் ஆனுங்க. நான் உண்மையிலே வந்து 10 ஓவர் கழிச்சு முடிவு பண்ணிட்டேன், எப்படியும் பாகிஸ்தான் தான் ஜெயிக்க போறாங்க. இந்தியா வந்து ஒரு 160, இது வந்து பழைய இந்தியா இல்லை, இது ஒரு 160 கூட அடிக்க முடியாத ஒரு இந்தியாவை ஆகிட்டோம். அந்த மாதிரி கேவலமாயிட்ட. ரோஹித் சர்மா சோக்காரான், KL ராகுல் சோக்காரான், சூரியகுமார் சோக்காரான், ஹர்திக் பாண்டியா நின்றுட்டான். பாண்டியா பத்தி நமக்கு தெரியும், ப்ரெஷர்னா பாண்டியா நின்றுவான். நான் முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தான்டா கேட்க மாட்டீங்க. ப்ரெஷர்னா நிற்பான்னா சொம்பு தட்டுறேன்பீங்க. நான் தான் முன்னாடி தான் சொல்லிருக்கேன், நீங்க சார்பேன்னு சொல்லும்போது கூட நான் பாண்டியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாண்டியா நின்னா, விராட் கோலி நின்னா. நியாயப்படி இந்த மேட்ச் எப்படி நடந்துச்சுன்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவை ஜெயிச்சிட்டானுங்க, விராட் கோலி கிட்ட தோத்துட்டானுங்க. அதுதான் நடந்துச்சு. இந்த மேட்சை எவனுமே மறந்துருக்க மாட்டான். அந்த தீபாவளிக்கு நடந்த அந்த மேட்ச், தீபாவளி அன்னைக்கு தான் நடந்துச்சு இந்த மேட்ச். ஐ திங்க் தீபாவளி அன்னைக்கு தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி இல்லாம வைப், சூப்பர் வைப் வந்து ஆஸ்திரேலியா நடக்கிறது. நமக்கு வந்து எல்லா மேட்சும் நடந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நடந்துச்சு. ஜிம்பாவே பாகிஸ்தானை தோக்கடிக்கிறதா இருக்கட்டும், ரைலி ரிசோவோட செஞ்சுரியா இருக்கட்டும், கிளென் பிலிப்ஸ் தனியா செஞ்சுரி போடுவான், எல்லாரும் அவுட் ஆகும், அவன் மட்டும் நின்று செஞ்சுரி போடுவான். அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து ஸ்ரீலங்காவை குப்பை அடிப்பான், வந்து தர்ம அடிச்சுட்டு போவான். இப்போ டைம் பாஸ்க்கு வந்து ஸ்ரீலங்காவை அடிச்சுட்டு போவான். அவ்வளோ நேரம் தோக்குற மாதிரி இருப்பாங்க, டீம் அடிச்சு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஸ்டாய்னஸ் வந்து. ஸோ அது மட்டும் இல்லை, எல்லாரும் வந்துட்டு செமிஃபைனல் வந்து பட்லர் நம்மளை வந்து கிளட்டி கொடுத்துருவோம். அந்த ரிவெஞ்சு தான் நம்ம வந்து இந்த 2024 வேர்ல்ட் கப்ல கொடுத்தோம். பட்லர் பண்ணல அப்படி பேட்டெல்லாம் அப்படி தூக்கிட்டு முடிச்சிட்டோம் இந்தியாவை அப்படின்னு. அந்த ரிவெஞ்ச் தான் இந்த 2024 வேர்ல்ட் கப்ல விழுந்துச்சு. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 1992 இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இதே மாதிரி தான் நடந்துச்சு, பாகிஸ்தான் வின் பண்ணாங்க, சேம் திங் ரிப்பீட் ஆக போகுதுன்னாங்க. நான் அடிச்சு சொன்னேன் எல்லார்ட்டையும், டே வேணா பாருங்க இங்கிலாந்து தான் அடிக்க போகுது இந்த வட்டி அப்படின்னு. அதே மாதிரி அடிச்சானுங்க, பாகிஸ்தான் சோக்கானானுங்க. யாரு நின்று வின் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்டோன்னா பென் ஸ்டோக்ஸ் தான். எப்பெல்லாம் பிரச்சனையோ பென் ஸ்டோக்ஸ்னு ஒருத்தன் வந்துருவான்டாங்க, வந்து நின்றுடுறான். ஸோ அந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு பயங்கரமான வேர்ல்ட் கப் தான். ஸோ நம்பர் ரேங்க் 4ல வச்சிருக்கேன். ஓகே, நம்பர் 3 டாப் 3 வந்தாச்சு. நம்பர் 3ல எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024 இந்த இயர்ல நடந்த வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் USA ஹோஸ்ட் பண்ண அந்த வேர்ல்ட் கப் தான், இந்த வேர்ல்ட் கப் தான்.
இந்த வேர்ல்ட் கப்பை ஏன் தேர்ட்ல வச்சிருக்கேன், வைபு படி பார்க்கும் போது இது கொஞ்சம் வைபு கம்மி தான். ஏன்னா கிரௌடு கொஞ்சம் கம்மி. இந்த வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏல கூட கிரௌடு வந்துச்சு, ஏன்னா இந்தியாவுக்கு கிரௌடு வந்துச்சு, பங்களாதேஷ் இந்த மாதிரி ஏசியன் கண்ட்ரிஸ் வந்திருக்கு. மற்றபடி கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் க்ரௌடு இல்லை. வெஸ்ட் இண்டீஸில் நம்ம விளையாடும் போது கூட அவ்வளோ ஒன்றும் க்ரௌடுலாம் இல்லை, வைபப்படி கம்மி. இது ஏன் நான் வந்து தேர்ட் ரேங்க்ல வச்சிருக்கேன்னா மெயினான ரீசன் மேட்ச். பைசா வசூல். எவன் மேட்சுக்கு போனாலும் சின்ன டீம்ல இருந்து பெரிய டீம் வர எல்லா மேட்சும் த்ரில்லிங்கா இருக்கு. கரெக்டா சொல்றேன்னா இந்த இயர்ல நடந்த வேர்ல்ட் கப் வந்து ஒருத்தருக்கு கூட பேட்ஸ், ஏதாவது கொஞ்சம் வருஷமா எப்படி இருந்துச்சுன்னா வேர்ல்ட் கப்பா ஐபிஎல் பேட்டிங் ஃபேவர் தான்ப்பா, பவுலர்லாம் பார்க்க பாவமா இருக்கும். பட் இந்த வேர்ல்ட் கப் அப்படி இல்லை, ஃபுல்லா பவுலர் ஃபேவரா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பவுலர் ஃபேவராகவும் இருக்கும், பேட்ஸ்மேன் பிளேயர் ஃபேவராகவும் இருக்கும். விராட் கோலியே திணறினான்னா அப்ப பிச் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. விராட் கோலி T20 வேர்ல்ட் கப்னு வந்தாலே அவன் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருப்பான். ஆனா அவனுக்கே திணறிச்சுன்னா அப்ப அந்த பிச் வந்து எவ்வளவு டஃபா இருக்கும்னு பாத்துக்கோங்க. சரி, நான் சொல்ல முடியாது விராட் கோலிக்கு டஃபா இருந்தேன்னா எல்லாருக்கும் டஃபா இருந்துச்சு அவளுக்கு அர்த்தமா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட் தான். அது நியாயமானது. விராட் கோலி கேவலமான ஃபார்ம்ல தான் இருந்தான். பட் இருந்தாலும் இதோட மேட்சை நான் சொல்றேன். ஆப்கானிஸ்தான் வந்து இந்த ஆஸ்திரேலியாவை அடிக்கிறதா இருக்கட்டும், பங்களாதேஷ்ல இந்த குல்பதி நைப் வந்து இந்த காலை பிடிச்சிட்டு இந்த ஆக்டிங் போடுறதா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவை நடந்த முக்காவாசி மேட்ச் நெயில் பைட்டிங் த்ரில்லர் தான். எல்லா மேட்சும் த்ரில்லர் தான். ஒரு ரிவெஞ்சா இருக்கட்டும், ஒரு சூப்பர் ஓவரா இருக்கட்டும், இந்த யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தான் அப்செட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சூப்பரா, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சூப்பர். மெயினான இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், சாங் சூப்பரா இருந்துச்சு. ஷான் பீன் போட்ட அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு. நானும் ஷான் தான் பாட போறேன் அப்படின்னா பாட்டு கேவலமா இருக்கும்னு நினைச்சேன். ஐயா இவனுக்கு கொஞ்சம் வருஷமா வந்து நம்ம ஐசிசில வந்து இந்த பாட்டு போடுறேன்னு சொல்லிட்டு சாவடிச்சுட்டு இருந்தானுங்க. 2019 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் ஒரு ஐசிசி சாங் நல்லா இருந்த மாதிரி இல்லை, அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த பாட்டு சூப்பரா இருந்து அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து இந்தியன் ஃபேன்ஸ் நம்ம மறந்துருக்கவே மாட்டோம். வந்து இந்தியன் கப்பும் அடிச்சிட்டானுங்க. ஸோ இது வந்து நான் ரேங்க் 3ல வச்சிருக்கேன். இது ஒரு சூப்பரான வேர்ல்ட் கப் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த வந்து ரேங்க் 3ல வச்சிருக்கேன். ரேங்க் 2ல வச்சிருக்கேன். எது ரேங்க் 2ல வச்சிருக்கேன்னா 2007ல நடந்தது சவுத் ஆப்பிரிக்கா ஹோஸ்ட் பண்ணி இந்த வேர்ல்ட் கப்பை தான் 7ல வச்சிருக்கேன். ஏன் இதை வந்து நான் 7ல வச்சிருக்கேன்னா 2007ல நடந்த சவுத் ஆப்பிரிக்கன் வேர்ல்ட் கப்பை தான் 2ல வச்சிருக்கேன் ரேங்க் 2ல. ஏன் இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த வேர்ல்ட் கப் வந்து அவ்வளோ ஸ்பெஷல்னா எவனுமே இந்த மேட்சை மறந்துருக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்சே சூப்பர், ஒரு பவுல் அவுட் வச்சானுங்க. அது ஒரு மெமரபிளான மேட்ச். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து யாருக்கு நடந்துச்சுன்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்ல கிறிஸ் கெயில் செஞ்சுரி போட்டான். செஞ்சுரி போட்ட அந்த மேட்ச்ல ஹெர்ஷியல் கிப்ஸ் 90 அடிச்சு தோக்கடிச்சிட்டான் வெஸ்ட் இண்டீஸை சவுத் ஆப்பிரிக்கால வச்சு. எப்படி இருக்கும் T20 வேர்ல்ட் கப்? அதாவது எப்படி இருந்துச்சுன்னா அதோட வைப் வந்து, அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன்ஸை பத்தி சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன்ஸ் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ்னா, ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸும் இங்கிலாந்து ஃபேன்ஸும் செக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஃபேன்ஸே. புரியுதா? இந்த 2 பேரும் வந்து ஒரு இது பண்ணாதான் இந்த ஃபேன்ஸே உருவானது. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி டீசென்ட்டாகவும் இருப்பானுங்க, ஒரு மாதிரி ரஃபாகவும் இருப்பானுங்க. கொண்டாட்டம் தான். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா டக்குன்னு எல்லாரும் என்னப்பா சொல்றீங்க, வெறும் 20 ஓவரா 30 ஓவர் கிடையாதாப்பா எக்ஸ்ட்ரா அப்படின்னு அந்த மாதிரி இருந்தோன்னா எல்லாம் ரொம்ப ஹைப்பா இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் இந்த டெஸ்ட் ஓடிஐ அந்த மாதிரி ஃபார்மேட்டே பார்த்துட்டு -30 ஓவர் ஓடிஐல இருந்து அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துல உங்களால ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்து முடிக்க முடியும் அப்படின்னோடனே எல்லாரும் வந்து செம அலர்ட் ஆயிட்டானுங்க. எப்ப இப்படி ஒரு வேர்ல்ட் கப் பண்ண கிரௌட பாருங்களேன். அந்த மாதிரி வைபு எந்த வேர்ல்ட் கப்லயும் நான் பார்க்கல. கிரௌடு இருக்காங்க, பட் அந்த செலிப்ரேட் பண்றது, அந்த டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அந்த பீரை குடிச்சிட்டு ஆடுறதா இருக்கட்டும், நம்ம இந்தியா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கப் அடிச்சதா இருக்கட்டும், சான்ஸே இல்லை. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு பெஸ்ட் வேர்ல்ட் கப் தான். இது வந்து ஒரு சரியான வேர்ல்ட் கப். அதாவது ஒரு பழைய மேட்ச் ஒருத்தன் பார்க்கறதா இருந்தா 2010 வேர்ல்ட் கப் மேட்ச் பார்த்துருக்க மாட்டான், 9 பார்த்துருக்க மாட்டான், 2007 ஓடிஐ வேர்ல்ட் கப் கூட பார்த்துருக்க மாட்டான். பட் இந்த T20ல நடந்த இந்த பவுல் அவுட், ஆஸ்திரேலியாவோட நடந்த அந்த யுவராஜோட அந்த 6 சிக்ஸஸ் அடிச்ச அந்த ஃபிளின்ட் ஆஃப் வந்து ரிவெஞ்ச் கொடுத்ததா இருக்கட்டும், பிராடை போட்டு 6 சிக்ஸஸ் அடிச்சதா இருக்கட்டும், ரோஹித் சர்மா வந்து ஃபைனல்ல வந்து இந்த 30 ரன் அடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய மெமரிஸ் இருக்கு. இது ஒரு பயங்கரமான வேர்ல்ட் கப். நம்ம போய் சரி ஒரு சின்ன டீம் தானே, ஒரு 20 ஓவரா ஒரு டோனி கேப்டன்சியா போட்டு ஒரு சின்ன டீம் அனுப்பி விடும் அப்படின்னு விட்டாங்க. பார்த்தா போய் கப் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இது ஒரு பயங்கரமான வேர்ல்ட் கப். ஸோ இது வந்து 2ல வச்சிருக்கேன். நம்பர் 1ல எது வச்சிருக்கேன்னா 2016ல நடந்த இந்தியா ஹோஸ்ட் பண்ண அந்த T20 வேர்ல்ட் கப் தான் நம்பர் 1ல இருக்கு. ஏன் இது நம்பர் 1ல இருக்குன்னா இந்த வேர்ல்ட் கப்பை எவனுமே மறக்க மாட்டான். இந்த வேர்ல்ட் கப்புக்கு பஞ்சமே கிடையாது ரன்னுக்கு. கிறிஸ் கெயில் செஞ்சுரி அடிக்கிறதா இருக்கட்டும், பிராத்வைட் வந்து ஃபைனல்ல அந்த 4 6 அடிக்கிறதா இருக்கட்டும், இன்னும் அந்த மேட்சை வந்து நான் மறக்கவே மாட்டேன். நான் பார்த்ததுல என்னுடைய ஃபேவரட் கிரிக்கெட் மேட்சஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா
2019 அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் தான் நான் சொல்றேன். நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து மாதிரி ஒரு ஃபைனலை நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்சை நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லை. அதுக்கு அடுத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்சை நான் சொல்லுவேன். நான் வந்து பென் ஸ்டோக்ஸை உண்மையிலே பார்த்து வருத்தப்படுறேன் இந்த மேட்சோட ஃபைனலுக்கு. ஏன்னா உண்மையில பென் ஸ்டோக்ஸ் பார்க்க பாவமா இருக்கு. பென் ஸ்டோக்ஸ் அப்ப பார்த்து என்னுடைய ஃபேவரட் செகண்ட் கிரிக்கெட் பிளேயர் யாருன்னா எப்பவுமே பென் ஸ்டோக்ஸ் தான். கோலிக்கு அடுத்தது எப்பவுமே எனக்கு பென் ஸ்டோக்ஸ் தான். அது மாற்றமே இல்லை. அதுல நீங்க வேணா ஜடேஜான்னு சொல்லலாம். பட் என்ன பொறுத்தவரை கிளட்ச் கிரிப் மேட்சை பிடிக்கணும் அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் தான் எப்போனாலும். அப்ப பார்த்த பென் ஸ்டோக்ஸ் பார்த்துக்கோங்க. 2016 பென் ஸ்டோக்ஸை நான் பார்த்தேன். நான் கூட பென் ஸ்டோக்ஸ் பாலை மாத்துவான்னு நினைச்சேன். போட்ட இடத்துலயே பைத்தியமாய் போட்டுட்டு இருந்தான். பிராத்வைட் பொழந்துட்டான் 4 6. இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்குமா? அது இந்தியாவில் நடந்தது. நான் வந்து என்ன நினைச்சேன்னா செமிஃபைனல்ல நம்மளை சைலண்ட் பண்ணுவானுங்க. வாங்கரையில வச்சு விராட் கோலி 18 அடிப்பான், நம்ம 191 அடிப்போம், அசால்ட் அடிச்சிடலான்னு பார்த்தா நோ பால். லண்டன் சிமன்ஸ்க்கு 2 நோ பால் போட்டு முடிச்சிருவானுங்க. பிறகு லண்டன் சிமன்ஸ் அடிப்பான், சார்லஸ் அடிப்பான், ரசில் பொழந்துருவான், நம்மளை சைலண்ட் பண்ணிட்டுப்பாங்க. நான் என்ன நினைச்சேன், ஆஸ் எ இந்தியன் ஃபேனா வந்து இந்தியன் வந்து பூ பண்ணுவாங்க, இந்தியன் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் தோக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தா எல்லாரும் வந்து ஈடன் கார்டன்ஸை சப்போர்ட் தான் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ். நானே வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ் பிடிக்கும். வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு சரியான டீம் தான். ஆனா ஒரு சேடான விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமே நம்ம பாக்குறது இல்லை. அதாவது பிரேசிலும் இதே மாதிரி தான் அழிஞ்சானுங்க. 2014 பிரேசில் தான் ஹோஸ்ட் பண்ணானுங்க ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை. அப்போ பிரேசில் வந்து செமிஃபைனல் நடந்துச்சு ஜெர்மனியோட. ஜெர்மனி வந்து ஹியூமிலியேட் பண்ணிட்டானுங்க பிரேசில். அவனுங்க ஹோம் டவுன்ல வச்சு 7 கோல் அடிப்பானுங்க. 7-1 இருந்தானுங்க. பிரேசில் செத்துட்டானுங்க பிரேசில் ஃபேன்ஸ்லாம். இதே மாதிரி தான் பிரேசில் காணாம போச்சு. அதே மாதிரி தான் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டும் காணாம போயிட்டானுங்க மொத்தமா. கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு வெஸ்ட் இண்டீஸ். அப்படி ஒரு டீம் இருந்துச்சு, அந்த கரேபியன் டீம் இருந்த டேரன் சாமி. ஃபைனல்ல யாரெல்லாம் அடிச்சான்னு கேட்டேன்னா மார்வல் சாமுவல்ஸ் தான். வழக்கம் போல மார்வல் சாமுவல்ஸ் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னா மார்வல் சாமுவல்ஸ் தான். 2 மேன் ஆஃப் த மேட்ச். 2012 வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் அவன் தான் அடிச்சான் மேன் ஆஃப் த மேட்ச். 2016 வேர்ல்ட் கப்லையும் அவன் தான் அடிச்சான் மேன் ஆஃப் த மேட்ச். 85 ரன். பென் ஸ்டோக்ஸ் அப்படி ரைஸ் ஆவான்னு யாருக்கும் தெரியாது. வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து அழியும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ விளையாடுறது வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிடையாது, அது வேற ஏதோ ஒரு டீமுப்பா. இப்போ விளையாடுறது வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் கிடையாது, வேற ஏதோ ஒரு ஜிம்பாபே டீமோ என்னமோ ஒரு டீமா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2016 அழிஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்சு. கடைசியா 2016 தான் அவங்க நல்லா விளையாண்டாங்க. அது மட்டும் இல்ல அந்த இயர்ல வந்து கோலி செம ஃபார்ம்ல இருப்பான். 2014 வந்து யுவராஜ் சிங் வந்து எந்த கேவலமான ஃபார்ம்ல இருப்பானோ அதே மாதிரி தான் 2016 வேர்ல்ட் கப்ல ரைனா மோசமான ஃபார்ம்ல இருப்பான். ரைனா அநியாயத்துக்கு மோசமான ஃபார்ம்ல இருப்பான். மற்றபடி எல்லா பிளேயரும் சூப்பராக விளையாடுவாங்க. கிறிஸ் கெயில் வந்து செஞ்சுரி போடுறதா இருக்கட்டும், நிறைய மெமரிஸ் இருக்கு guys. இந்த 2016 வேர்ல்ட் கப்ல எவனுமே மறக்கப்பட்டான். இந்தியாவில் நடந்துச்சுனாலே மறக்கவே மாட்டானுங்க எவனுமே. எனக்கெல்லாம் ஸ்கூல்ல வந்து எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க கிரிக்கெட்டை பத்தி. அது மட்டும் இல்ல ஒரு பயங்கரமான வேர்ல்ட் கப்புக்கு பயங்கரமான ஃபைனல் அதுதான். ஸோ என்னை பொறுத்தவரை 2016 வேர்ல்ட் கப் தான் 1ல இருக்கு. உங்களுடைய ஃபேவரட் 2 வேர்ல்ட் கப் சீசன்ஸ் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க guys. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தான்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான்னா அவனுக்கு இந்த சேனலை அனுப்பி விட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in another video and remember it, always be on top. Cheers.